கடவுள் என்ற அந்த சுப்ரீம் பவர்ல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க, அந்த கடவுளை புகழ்த்தி பாடுற நிறைய அழகான தெய்வீகமான பாடல்கள் தான் இந்த வாரம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 3 இன் தெய்வீக பாடல்கள் சுற்று. இந்த சுற்றுல தமிழ் திரையில் வந்த நிறைய அழகான ஆன்மீக பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் அந்த பாடல்கள் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த வாரம் முழுக்க பல மாமேதைகள், பல மகா வித்வான்கள், பல இசை ஜாம்பவான்கள் நம்மளோட இருக்காங்க. ஸோ அவங்கள வரவேற்கலாம். முதல்ல திரு T.L. மகாராஜன் அவர்களை வரவேற்கிறோம். திரு சீர்காழி சிவச்சிதம்பரம் ஐயாவை வரவேற்கிறோம். திரு வீரமணி ராஜு அவர்களை வரவேற்கிறோம். அண்ட் திருமதி மகாநதி சோபனா அவர்களை வரவேற்கிறோம். இவங்களை தவிர லெட்ஸ் வெல்கம் our judges, Mr. Unni Krishnan and Mrs. Sujata Mohan. அண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த வாரத்தோட ஹைலைட் என்னன்னு. இங்க இந்த மேடையில அழகான இசை நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு இருக்கிற நிறைய மியூசிஷியன்ஸ், வெல் நோன் ரினவுண்ட் மியூசிஷியன்ஸ் நம்மளோட இருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஹியர் இட் ஃபார் விக்ரம் ஆன் த தபலா, Veda sir on the percussions, Mr. Uma Shankar on the ghatam, Mr. K.V. Prasad on the mridangam, Mr. Vijay on the flute, Mr. Navneet on the keyboards, Mr. Chitti on the vibraphone, and Mr. Rajesh Vaidya on the veena. Let's also welcome நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் சொல்வேந்தர் கலை மாமணி சுகி சிவம் அவர்களையும் வரவேற்கலாம். நீங்க பக்தி அப்படின்ற ஒரு அருமையான கான்செப்டை எடுத்துக்கிட்டு இங்க எல்லாரும் அருமையா பாடிட்டு இருக்கிறாங்க. நம்ம உள்ளம் உருகி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். பக்தியோட நோக்கமே என்ன நினைக்கிறீங்க? நம்முடைய மனசு உருகணும். நம்ம மனசு எப்படி இருக்கு அப்படிங்கறத அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில சொல்றார். திணியான மனோசிலை மீது அப்படின்னார். திணியான மனோசிலைனா பாறாங்கல்ல விட மோசமா இருக்கு நம்முடைய மனசுங்கிறார். கொஞ்சம் நம்புறது கஷ்டம். நம்ம மனசு என்ன அவ்வளவு கல்லாவா இருக்கு அப்படின்னு பல பேர் யோசிப்பாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு ஹோட்டல்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, பேப்பர் படிக்கிறார். பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு சொல்றாரு, லாரி மோதி 2 பேர் செத்து போயிட்டாங்கப்பா அப்படிங்கிறாரு. அடுத்த பக்கத்தை புரட்டிட்டு சொல்றாரு, பஸ் விபத்து 40 பேர் செத்து போயிட்டாங்கப்பா அப்படின்னு. ஐயோ, பிளேன்ல 365 பேர் செத்து போயிட்டாங்கப்பா. இவ்வளவு சொல்லிட்டு ஹோட்டல்ல இப்படி திரும்பி சர்வரை பார்த்து கேட்கிறாரு, ஸ்வீட் என்னப்பா இருக்குன்னாரு. இப்ப என்னாச்சு, இன்னொருவர் மரணம் கூட நமக்கு செய்தியை ஒழிய நம்மை பாதிக்கக்கூடிய உணர்ச்சி அல்ல. அப்ப நம்முடைய மனசு இன்னொருவருக்காக இறங்குற பழக்கம் கிடையாது. இது பாறாங்கல்லாம் இருக்கு. இந்த பாறாங்கல்ல முருகனுடைய திருவடி தாமரப்பூ மாதிரி. முருகன் திருவடி தாமரப்பூ மாதிரி. கல்லுல தாமரை பூக்கணும்னு நினைச்சா முடியுமா? தாமரை எங்க பூக்கும்? குளத்துல பூக்கும். அந்த குளம் எப்படி வந்தது? இது பாருங்க, மலையிலேந்து அருவி வருது, அது மலையை உடைக்குது, அது கூழாங்கல் ஆக்குது, கூழாங்கல் பருமணல் ஆகுது, பருமணல் சிறுமணல் ஆகுது, சிறுமணல்ல தண்ணீர் தேங்குது, தண்ணீர் தேங்கி சேராகுது, அதுல தாமரை பூக்குது. எவ்வளவு பெரிய லெங்தி ப்ராசஸ். இப்ப என் இதயம் பாறாங்கல்லாவே இருக்கு. முருகன் திருவடி தாமரை பூக்கணும்னா அவருக்கு கால் வலிக்காதா? அப்ப என் உள்ளம் உருகினால்தான், இந்த இதயம் கண்ணீர் அருவி பெருகி ஓடினால்தான், பாறாங்கல் இதயம் சுக்குநூறாக உடைந்தால்தான் பருமணலாகி சிறுமணலாகி அதில் இறைவனுடைய திருவடியாகிய தாமரை பூக்கும். அப்படி உள்ளத்தை உருக வைத்தால்தான் பக்தி பூரணமாகும். உள்ளம் உருகுதையா என்று பாட ஒரு அருமையான ஒரு இசையை கேட்க நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உள்ளம் முருகுதையா, உள்ளம் முருகுதையா, முருகா உன்னடி காண்கையிலே. உள்ளம் முருகுதையா, முருகா உன்னடி காண்கையிலே. அள்ளி அணைத்திடவே, அள்ளி அணைத்திடவே, அள்ளி அணைத்திடவே, எனக்குள் ஆசை பெருகுதப்பா.
ஆடும் மயில் ஏறி ஆடும் மயில் ஏறி ஆடும் மயில் ஏறி முருகா ஓடி வருவாயப்பா உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே அள்ளி அணைத்திடவே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் முருகுதையா உள்ளம் முருகுதையா உள்ளம் முருகுதையா உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க. செகண்ட்ல மாட்டினீங்களா? எஸ். ஓகே, பாட்டும் மாட்டினதா இல்லையான்னு கேட்கலாம். வீரமணி ராஜு அவர்கள். நல்லா இருந்ததுமா. எனக்கு என்னென்னா ஒரு 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 பர்ஃபெக்ஷனாக இருந்துக்கலாம் அந்த பாட்டு. நல்ல சாங் அது. அந்த அந்த கடைசி ஃப்ரேஸ் அங்கே இருக்குல்ல, ஆடுமயில் ஏறி முருகா ஓடி வருவாயப்பா உள்ளம், அது அது கொஞ்சம் பார்த்துன்னா போகிறோம். ஒரு இடம் நீட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். முன்னி சார். சந்தோஷ், ஹலோ சார். அழகாக பாடினீங்க. தேங்க்யூ சார். இந்த பாட்டு அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய கேட்டிருக்கோம் இல்லையா, அதனால டிஎம்எஸ் சார் வந்து ஒரு அழுத்தத்தோட பாடியிருப்பார். அந்த அழுத்தம் இன்னும் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்திருக்குமோன்னு ஒரு சந்தேகம், அவ்வளோதான். ஏன்னா இது வந்து அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே அப்படியே செடேட்டாக அப்படியே போயிடுச்சு இந்த பாட்டு. நல்லா இருந்தது, ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. இட் இஸ் ஒன்லி தட் அந்த அந்த ஃபீல் வந்து இட்ஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட், இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அவர் டிஎம்எஸ் பாடினது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது அந்த அழுத்தனால தான், வேற ஒன்றும் இல்லை. அதர்வைஸ் நைஸ். சந்தோஷ், குட். தேங்க்யூ ஜட்ஜஸ் அண்ட் தேங்க்யூ சந்தோஷ். தேங்க்ஸ் சார். உங்களோட ரிசல்ட்ஸ்க்காக காத்திருங்க. ஆல் தி பெஸ்ட். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ட்ரீ ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.